திரு குமார், இதுக்கப்புறமும் நீங்க இன்னுமா சொல்றீங்க காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போயிடும், இது போயிடும், நாங்க எங்களுக்கு குழு போடுங்கய்யா ப்ளீஸ், நாங்க வர்றோம், எங்களுக்கு சேர்த்துக்கங்க, ஒன்றும் ஏன் தாமதப்படுத்துறீங்கன்னு நீ கேட்குறாங்க திமுகவை பார்த்து. தாவேக்கா போறவங்க இப்படியா கேட்பாங்க? திரு முனவீர் பாஸ் அவர்கள் அதை நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க. நான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், போன தடவை காங்கிரஸுக்கு கொடுத்த ஒதுக்கின சீட்டு 25, அதில் 18 சீட்டு அவங்க ஜெயித்தாங்க. இப்போ அவங்க 18. ஆமாம் 18. ஆமாம். விசிகாவுக்கு 6 கொடுத்தாங்க, அதே போல் வைகோவுக்கு 6 கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கும் கொடுத்தாங்க, எல்லாம் 2, 3 அப்படி ஜெயித்தாங்க. இப்போ விசிகே 4ன்னு நினைக்கிறேன். சரி. ஆக இப்போ என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் அதிகாரத்தில் பங்குங்கிறத ரொம்ப ஃபோர்ஸபுளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரகசியமாக பேசினா பரவாயில்ல, ஒரு ரூமில் உட்காந்து பேசினா பரவாயில்ல, உங்கள் முன்னால் மீடியா முன்னாலேயே அதை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதில் எல்லோரும் ஒன்று போல் இருக்காங்க, அந்த கொள்கையில் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. அது என்ன, நாங்கள் உங்களுக்கு ஏணிப்படி மாதிரி இருக்கணும், அப்புறம் நீங்கள் பாட்டை எட்டி வச்சுட்டு போயிடுவீங்க, நாங்கள் இதே இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கணுமா, அப்போ நாங்களும் கட்சி ஆரம்பித்து நாங்களும் ஒரு நாள் ஆட்சியை பிடிக்கணும் தான் அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. நீங்கள் நில்லுங்க, ஜெயிங்க, ஆட்சி பிடிங்க, யார் வேண்டாம். அது நீங்கள் உங்கள் கேள்வி கரெக்டு. அவங்க அப்படி கேட்டால் இவங்களும் அதுக்கு பதில் வச்சுருப்பாங்கல்ல. இவங்க என்ன பதில் வச்சுருப்பாங்க, நாங்கள் இல்லைன்னா ஒரு சீட்டு இல்லைன்னா கூட உங்களால் ஆட்சி வைக்க முடியாதுல்ல. 118 சீட்டு வர 117 118 சீட்டு வந்தால் தானே ஆட்சி வைக்க முடியும். அன்றைக்கி ஒன்று கூட உங்களுக்கு வரலன்னா உங்கள் கவர்மெண்ட் போயிடும், நீங்கள் எதிர்க்கட்சி ஆயிடுவீங்க. அதுக்கு நாங்கள் உதவுறோம்ல, எங்களையும் கூட வச்சுக்கிறது, எங்களுக்கும் ஒரு உரிய மரியாதை கொடுக்கறதுங்கிறது இவங்களுடைய வாதம். ரெண்டாவது, இப்போது விசிகாவுக்கும் வைகோவுக்கும் மற்றவர்களுக்கும் எங்களுக்கு 12 சீட்டுக்கு குறைவாக வந்தால் எங்களுக்கு ரெக்கக்னேஷன் திரும்ப கிடைக்காம போயிடும். அது இல்லை, அது கம்மியாக இருந்தால் அதற்கு உதவணுங்கிறத அவங்க சைலண்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆக மெயினான பிரச்சனை காங்கிரஸோட பிரச்சனையை 2-3 மாதமாகவே இது ஆரம்பிச்சாச்சு. இந்த பிரச்சனை அவங்க குழு காங்கிரஸ் தெளிவாக இருக்காங்கல்ல சார். அவங்க இப்போ வரைக்கும் இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட செல்வ பெருந்தகை திமுக குழு அமைக்கணும்னு சொல்றாரே தவிர நாங்க திமுக விட்டு வெளியே போறோனோ இல்ல நாங்க அதிருப்தியில இருக்கோனோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்த. அது 2 பேருக்கும் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் காங்கிரஸ் அமைத்த உடனேயே அடுத்த ஒரு 2 நாட்களில் திமுக அமைத்திருக்க வேண்டும். டைம் இருக்கலன்றாங்கல்ல, அதை இப்போ முன்னோர் வருஷம் சொல்றாருல. இப்போ அறிவிப்பு வந்தாதான் எல்லாமே நடக்கும். அறிவிப்பு வந்தாதான் எல்லாம் நடக்கணும். அப்போ 2 பேருக்கும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இல்லையா. அதனால அது உள்ள நிறைய பிரச்சனை இருக்கு சார். நீங்க பாட்டுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று சொல்லுவாரு, ஒருத்தர் ஆட்சியில பங்கு வேணும்னு ட்வீட் போடுவாரு, ஆனா திமுக மட்டும் உடனே குழு அமைக்கணுமா? அது சரி, இவங்க தான் ஏதோ பேசுறாங்களேப்பா, என்னன்னு பாப்போம். குவைட்டா இருந்துக்கலாம். குழு அமைத்துட்டால் மட்டும் என்ன முடிந்து விடுமா? குழு இப்ப இன்னைக்கு தொகுதி என்னன்னு பேசுறாங்க. 71 மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வரவழைத்து இப்போ ஈவினிங்கில் தான் டெல்லியில் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் 42 சீட்டுன்னு உறுதியாக பேட்டியெல்லாம் வந்தாகி விட்டது. 42 சீட்டுன்னு யார் பேட்டி? 42 கிரீஷ் சோடங்கர் சோடங்கர் 42 சொல்லி அவர் பேட்டி நான் கேட்டுட்டு வந்தேன் இப்போ வரும்போது. 42 சீட்டு. அதுக்கப்புறம் ஆட்சியில் எங்களுக்கு அவங்களாவே எங்களுக்கு ஓன் எம்பி 42 கொடுத்து அதில் ஓரளவுக்கு 34க்கு மேலே ஜெயிச்சிட்டாங்கன்னா 34 35 ஜெயிச்சாங்க. பிரஸ் மீட்ல இந்த நம்பர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லிருக்காரு. அது பொதுவான கருத்து, எல்லார் மைண்ட்லயும் வர்ற மாதிரி இந்த கருத்தா தான் சொல்லிருக்காங்க. இதுக்கு தவிர என்ன சார், ஒரு சீட் நெகோசியேஷனை ஒரு பிரஸ் மீட்ல பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. 2 பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. செல்வ பெருந்தகையும் கொடுத்திருக்காரு. அதுல அவர் கண்டிப்பா சொல்லல. கிரீஷ் சோடங்கர் கொடுத்திருக்காரு. இன்னொரு வர்ணனையாளர் பத்திரிகையாளர் ஒருத்தரும் அதை சொல்லியிருக்காரு. ஆகையினால அது பேசப்பட்டது தான். எல்லாத்திட்டையும் இந்த கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். யார்? திரு ராகுல் காந்தியும் அதே போல் தேசிய தலைவரான கார்கேவும் 2 பேரும் இருந்து பேசி நமக்கு இது தேவை, இது நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச தகவல் படி அந்த மீட்டிங்கில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் யார்கிட்டையுமே கூட்டணி பற்றி பேசலை. இல்லை, பேசியிருக்கிறதாக தகவல் இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன். இல்லை, நீங்கள் காட்டலாம். நம்ம அவங்க இது டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அத்தனை பேரும் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள். அது புது நிர்வாகிகளை ராகுல் காந்திக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான மீட்டிங். பேர் இந்த பேச்சு பேசப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தமிழ்நாடு உடனடியாக நாளைக்கு மீட் பண்ணி. இப்போ என்ன தாவேக்காக்கு போயிடுவாங்க நாளைக்கு? இன்னமும் சொல்றீங்க வேற இடத்துக்கு போவாங்கன்னு. இல்லை, நான் வேற ஆப்ஷன் இருக்கா காங்கிரஸ் பற்றி நான் சொல்றது எதுக்கு பல காரணம் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் கேட்கிறேன், இன்னமும் சொல்றீங்களான்னு கேட்கிறேன். அதுக்கு அடிப்படையான காரணங்கள் நிறைய இருக்கின்றன.
எந்த காலத்துலையும், ஏன்னா காங்கிரஸ்ல தான், காங்கிரஸை விரட்டினது திமுக தான். காங்கிரஸை எல்லாத்தையும் போயா அப்படின்னு அனுப்பி விட்டது. இன்னைக்கு ஏறத்தாழ 33-50 வருஷமா இன்னைக்கு சொலையா இந்தியா கூட்டணியில அவங்க வந்து 100 எம்பிக்களுக்கு மேல பெற்று அங்க கௌரவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய 40 எம்பிக்கள் பெரிய கான்ட்ரிபியூஷன். அதனால தான் இவ்வளவு நாள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இருக்கு. நீங்க 67 இன்னைக்கு பேச. நான் ஒண்ணு உங்களை கேட்கிறேன், இவ்வளவு 2 மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா? ராகுல் காந்தியோ அல்லது கார்கேவோ யாரும் இதை பத்தி பேசக்கூடாது சொல்லிருக்காங்களே. எங்க சொன்னாங்க? அதனால தானே எல்லாருக்கும் வந்து கூட்டணி பத்தி வெளியே பேசக்கூடாது. அப்படி சொல்லியிருந்தா இவங்க எப்படி பேசியிருப்பாங்க? நேற்று இன்னை வரைக்கும். அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசவே இல்லையே. பிரவீன் சக்கரவர்த்தி 3 தடவை பேசியிருக்காரு. இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசல. அது இப்போதானே வந்திருக்கணும். அப்படி பார்த்தா என்னைக்கு வந்தது அந்த ஆர்டர்? என்னைக்கு வந்தது? 2 நாளைக்கு முன்ன வந்திருக்குமா? இல்ல சார், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு அப்புறமே அவர் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி பேசியிருக்காரு. நீங்க எப்படி விட்டீங்கன்னு தெரியல எனக்கு. அது நிறைய பேசியிருக்கிறாரு. அது போய்கிட்டு தான் இருக்கு. அது மட்டுமா பேசியிருக்கார்? நம்ம மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் அவர் பேர் என்ன, முதலமைச்சர் மணிஷ் திவாரி, ஓம் பிர்லா இல்ல, நம்ம ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் அவரு காங்கிரஸுக்கு எதிராக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. மம்தா பானர்ஜி கொடுத்துட்டு இருக்காங்க. இண்டி கூட்டணியே மிகப்பெரிய சரிவில் இருக்கிறது. இது யதார்த்தமா நடக்கிறது. ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி வளர்முகத்தில் இருந்தா அதுக்குரிய செல்வாக்குகளும் அதற்குரிய பேச்சுவார்த்தைகளும். தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, நான் என் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல முடியும். இது போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா இது வந்து ஷார்ட் அவுட் ஆகிற மாதிரி ஆகி இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நம்பலை. அவங்க ஒன்று தனியாக போட்டிடுறாங்களா அல்லது தாவேக்கா கூட சேர்றாங்களா? தாவேக்காவும் பிரியங்காவும் தனியாலாம் போட்டிட்டா ஏதாவது இல்லை, அது அவங்க இஷ்டம் தானே. அவங்க அப்படி நினைக்க போய் தானே 25 கேட்டு இப்போ 42ல் நிற்கிறாங்க. இவங்க 70 சீட்டு கேட்டாங்க முதல்ல. 70 கேட்டு 42ல் இப்போ நிற்கிறாங்க. அந்த 42 இவங்க கொடுக்க முடியுமாங்கிறது தெரியாது. அது ஏற்கனவே செல்வ பிறந்தங்க இங்கே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதை 2 மாதத்துக்கு முன்னே பேசிட்டாரு. அதை இதெல்லாம் இருக்கு. அப்படி அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், திருமாவளவன் சும்மா இருக்க மாட்டார், அடுத்தால வைகோ சும்மா இருக்க மாட்டாரு, கம்யூனிஸ்ட்கள் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். ஆகையினால இது ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு 60% இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. கேட்போம். திரு பிரகாஷ் 42ன்றாங்க, 25ன்றாங்க, 70 கேட்டாங்கன்றாங்க, அடுத்து மற்ற கட்சிகள் கேட்பாங்கிறாங்க. இதற்கிடையில திமுக ஒரு 170 தொகுதியாவது நிற்கணும்னு அவங்க விரும்புவாங்க. அப்போது வேர் இஸ் திஸ் கோயிங்? அவங்க கேட்குற 42ல் எதிர்பார்க்கறதுலாம் வருமானு? அதெல்லாம் வராது மேடம். 42லாம் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சோர்சஸ் இன்ஃபர்மேஷனில் 28 தொகுதிகள் தான் காங்கிரஸ்க்கு. 28 சொத்து +3 கொடுக்குறாங்க. +1 ராஜ்யசபா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. இதுதான். அது யாருன்னு கூட சொல்லிட முடியும்ல. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்குள்ள விஷயங்கள் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எல்லா எலெக்ஷனையும் பார்த்துருப்பீங்க மேடம். ஏன்னா யூ ஆர் வைட் ரெட் பர்சனாலிட்டி மேடம். இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திமுக வந்து தொகுதி பங்கீட்டு குழு அறிவிச்சிருக்கா? இது வரைக்கும் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி கேட்குறாங்க சார் காங்கிரஸ்? அது கேட்குறாங்க. கிரீஷ் ஜோடங்கர் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். அவர் கோவாலேயே காங்கிரஸ் புதைச்சி போட்டு தான் வந்திருக்காரு. கோவால என்னெல்லாம் நடந்தது பார்த்தேன். ஜெயிச்சுட்டு கடைசியில் ஆட்சியை கொடுத்துட்டாங்கல்ல. ஆட்சியை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கிரீஷ் ஜோடங்கர். பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாவேக்கா. தாவேக்கால அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அவர் சென்னையிலேயே ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஜோதிமணி அப்கோர்ஸ் ரிபல். அது அந்த மாணிக்கம் தாக்கூரை வந்து கஷ்டப்பட்டு தோளில் சுமந்து 4000 ஓட்டில் ஜெயிக்க வச்சாங்க திமுக. கண்டிப்பாக அவர் தோத்தவர் தான். அது கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சது திமுக. ப. சிதம்பரம் ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்க வச்சது. அந்த மாதிரி ஜெயிக்க வச்சதோட சிதம்பரம் ஜெயிச்ச மாதிரினா நீங்க இல்லை ரைட்டு. என்ன சொல்ல வரீங்கன்னு அதுக்குள்ள உணர்வு பச்சா புரிஞ்சுக்கிட்டாரு. இது மாதிரி ஜெயிக்க வச்ச மாணிக்கம் தாக்கூர் வந்து கூர்த்தீட்டின மரத்தையே பதம் பார்க்குறாரு. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு சதி திட்டத்தோட கான்ஸ்பிரசியோடு தான் இவங்க செயல்படுறாங்க. இவங்களுடைய செயல்பாடுகளில் உள்நோக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் இன் கான்ட்ரரி ஏடிஎம்கேவை பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல வந்து 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போடுறாங்க, வேட்பு மனுக்கள் வாங்குறாங்க. அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் சசிகலா பேசுகிறாங்க. யார்கிட்ட? இது ஒரு 3 பேர் போடுறாங்க இல்லையா கேண்டிடேட்டு.
இப்போ 3 ப்ராபபிள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார் மேடம், அவங்க கிட்ட சசிகலா பேசுகிறாங்க. என்னன்னு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்கிட்ட வந்துருங்க. வந்துருக்கு. ஓ, அது மட்டும் பேசல அவங்க, அது மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா அதை மட்டும் பேசினா கூட பரவாயில்ல. நீங்கள் எல்லாம் ரெட்டையில சிம்பிளை கிளைம் பண்ணுங்க. வாட் ஆர் யூ சேயிங் சார்? ரெட்டையிலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைங்க. ரிபல்லா நிற்கிறவங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? சசிகலா. அதானே பார்த்தேன். சசிகலா சொல்றாங்க. சார் அவங்க கேட்டாலும் இனிமே கிடைக்காதே. பிஜேபி இந்த பக்கம் அவங்க எல்லாம் செட் ஆயிட்டாங்களே. செட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட மிஷன் என்னன்னா இந்த தேர்தலில் முழுக்க எடப்பாடியை தோக்கடிக்கணும். தோத்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் லூசிங் யார் பொதுச் செயலாளர்ன்றதை கிளைம் பண்ணும். திஸ் இஸ் ஹர் ஸ்ட்ராட்டஜி. அவங்க மறுபடியும் முதல்ல இருந்தா சார்? முதல்ல இருந்தான். அவங்களுக்கு வந்து பரமபதம் தானே மேடம். ஆரம்பிச்சோம், கீழே வரோம், திருப்பி ஆரம்பிப்போம். அவங்களுக்கு வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்லை. திராவிடர் அண்ணா திராவிடர் கழகம் அதுதான் முதல்ல சொன்னாங்க. ஆனா அப்புறம் அது வேண்டாம், நானே வேற கட்சி தொடங்குறேன்னு சொல்றதாவும் சொல்றாங்க. எது நடக்க போகுது நமக்கு தெரியாது. கேளுங்க, அண்ணா திராவிடர் கழகம் வந்து விஜயோட கூட்டணி பேசி 20 தொகுதி கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்க. இது அண்ணா திராவிடர் கழகம் வித் சசிகலா. இது யாரை டார்கெட் பண்ணினா அவங்க தொகுதி வாங்கி. விஜய் நட்பு சக்தின்னு சொன்னாரு, அது இவரையா? ஆமா, கேளுங்க, காங்கிரஸ் இல்லையா? அதெல்லாம் அவரால் முடியாத விஷயம், ரைட்டுங்களா? இவங்க டார்கெட் பண்ணக்கூடிய தொகுதி முழுக்க டிடிவியும் பிஜேபியும் போட்டியிடக்கூடிய டெல்டா பிளஸ் அமமுக நிற்கிற தொகுதியில் இங்கே போட்டி வேட்பாளர் அண்ணா திராவிடர் கழகம் வந்து விஜய் கட்சி சார்பில் ஒரு போட்டி வேட்பாளராக வர்றதுக்காக எல்லா பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளும் முடிந்து விட்டது. இதில் என்ன கஷ்டம்னா சசிகலா கிட்ட, அப்போ அது டேமேஜ் வந்து என்டிஏக்கு தான். என்டிஏக்கு சசிகலா கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவங்களோட ஒரே எய்ம் வந்து சிம்பிள், அவங்க வந்து ஏடிஎம்கேக்குள்ளே வரணுன்றது தான் அவங்களோட எய்ம். அதை வந்து எடப்பாடி உயிரினும் மேலாக அதை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். ஆமாம். ஸோ அது அவங்கள மட்டும் தடுக்கல, ஓபிஎஸ்க்கும் தடுப்பு தான். ஓபிஎஸ் வந்து ஒரு கட்டத்தில் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு அவைத்தலைவர் தர்றது, ஒரு 10 தொகுதி தர்றதுன்ற மாதிரிலாம் கட்சிக்குள்ளே வந்துருன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் என்ன எதிர்பார்த்தார், எனக்கு எப்படியாவது ரெட்டையில சின்னம் கிடைச்சிடும், நான் கட்சி தலைவர் ஆகிடுவேன், பொதுச் செயலாளர் பதவி வந்துடும் அப்படின்ற மாதிரி அவரோட இமேஜினேஷனில் அவர் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு என்னதான் ஆப்ஷன் இருக்கு? இப்போ ஓபிஎஸ் தான் மேடம் ஒரே ஒரு முதலமைச்சர். சசிகலா வந்து தான் முதலமைச்சர் ஆகணும்னு பார்த்தாங்க, அவங்க கணவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு பார்த்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஜெயலலிதா தன் வாழ்நாள் முழுக்க அனுமதிக்கவே இல்லை. அதுக்கு பதில் அவங்க முதலமைச்சர் ஆக்கின ஒரு ஆள் வந்து ஓபிஎஸ். அவரோட வேலை காலையில் போயஸ் கார்டனில் பூங்குன்றம் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பார், சாயந்தரம் 10 மணி வரைக்கும் அவர் உட்காந்துப்பார், காப்பி சாப்பிடுவார், டிஃபன் சாப்பிடுவார். இதுதான் முதலமைச்சர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவங்க ஆளையே ஒருத்தரை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கினா கூட ஜெயலலிதா அதுக்கு ஈல்ட் ஆகலை.